யூடியூப் மெம்பர்ஷிப் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்றைக்கி வந்து நம்ம சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனலில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. தனியாக நம்ம வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்னு யோசித்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அது எத்தனை பேரால் அக்சஸ் பண்ண முடியும்னு தெரியல. அதனால நம்ம வந்து மெம்பர்ஷிப் யூடியூப்லேயே மெம்பர்ஸ் வழியாலேயே நம்ம படித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனல்னு சொல்லி நம்மளோட சேனலுக்கு கீழே ஜாயின்னு ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணின்னு சொன்னால் 2 வகையான மெம்பர்ஷிப் வந்து காட்டும். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து வாங்கணுன்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை, நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய நேரம் காட்ட மாட்டேங்குது. அப்போ நீங்கள் எனக்கு வந்து அப்போ அந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் அந்த மெம்பர்ஷிப் வாங்கின பிறகு கமெண்ட் பண்ணுன்னா ஹைலைட் பண்ணி காட்டும். அப்போ நான் டக்குன்னு நீங்கள் என்ன டவுட் கேட்குறீன்னு என்னால் பார்க்க முடியும். ரெண்டாவது, ஒரு பேட்சஸ் சிமிலிஸ் அப்படி கொடுத்துருவாங்க. நம்ம நிறைய லைவ் போகிற நேரம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற நேரம் உங்களோட வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். உங்களுக்கு அந்த பேட்சும் வந்து எங்களுக்கு மெம்பர்ஷிப்னு எங்களுக்கு காட்டும். மூணாவது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி தான். இப்போ நான் என்ன செய்யலை, எத்தனையோ பேர் நேராக பார்க்கணும், உங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கிறீங்க ஃபாஸ்ட் வீடியோக்களில். அப்படி அந்த மாதிரி செய்கிற நேரம் எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் வந்து பார்க்க முடியாது தானே. அதனால் இப்போ நீங்கள் வந்து சரி, நான் இதை உங்களால் நான் யூஸ்ஃபுல்லாக நான் கற்றுட்டேன், எனக்கு செய்ய முடியும், ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதுதான் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப். ரெண்டாவது வகையான மெம்பர்ஷிப் வந்து லேர்ன், அதாவது ஸ்டூடெண்ட்டு, அதாவது நீங்கள் வந்து கற்றுக்கிறது ஃபுல்லாகவே ஃபார்முலா வைஸ் நம்ம அளவு வச்சு சொல்லி கொடுக்குறதே இல்லை. ஃபார்முலா வைஸில் ஃபார்முலாலேயே 2 வகையான 3 வகையான மெத்தட் எல்லா யூடியூப்பர் செய்கிறவங்கள்ட்டையுமே நான் பே பண்ணி படிச்சுட்டு உங்களுக்கு அவங்க அந்த ஃபார்முலாவை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காட்டுவாங்க. அப்போ அந்த ஃபார்முலாக்களை எப்படி வந்து அப்ளை பண்ணி நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணலாங்கிறத வந்து நான் ஒவ்வொரு ப்ளவுஸ் மெத்தட் 1, 2 அப்படி சொல்லி இன்னொரு வீடியோவாக காட்டுவேன். அப்போ அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே சேம் மெத்தடு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மெத்தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, அப்போ நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். அப்படி ஒன்றா ட்ரை பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபார்முலாவில் நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் வாங்குறதுக்கு அந்த செகண்ட் மெம்பர்ஷிப்பை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பைன்னு சொல்லி ஒரு பட்டன் காட்டும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டா அந்த மெம்பர்ஷிப் கீழே பைங்கிற பட்டன் காட்டும். அப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் 2 வகையான ஆப்ஷன்ஸ் காட்டும், பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். அதாவது யூபிஐ மெத்தட் ஒன்று, கார்டு மெத்தட் ஒன்று காட்டும். கார்டு வந்து எல்லா கண்ட்ரிக்குமே செட்டில் ஆகும். இப்போ வந்து எல்லா வகை கார்டு நீங்கள் எங்கே நம்ம எந்த நாட்டில் இருந்தாலுமே ஒரு டெபிட் கார்டு வச்சுட்டு கார்டை வச்சு நம்ம பே பண்ணுவோம். அப்போ அந்த கார்டு உங்களுக்கு ஈஸி, என்னால் இது ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த கார்டை கிளிக் பண்ணிட்டா அந்த கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது யார் கார்டு வச்சுருக்கா, யாரோட பேரில் இருக்குது, கார்டு டீட்டெயில்ஸ் நம்பரு, இந்த மாதிரி மேட்டர் கொஞ்சம் கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மெம்பர்ஷிப் 199 ரூபாயை வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு அது எவ்வளோ ஒரு டாலர்ஸாவோ ஒரு அந்த நாட்டோட மணிகிட்ட கன்வெர்ட்டர் ஆகி உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் வந்து அது உங்களுக்கு சரி சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, சரி இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதை ஓகே சென்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கார்டில் இருந்து அந்த காசு போயிடும். இப்படி தான் கார்டை வச்சு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி யூபிஐ, அடுத்த மெத்தட் யூபிஐன்னு இருக்கும். யூபிஐ மெத்தட்னு சொன்னால் இப்போ இந்தியாவுக்குள்ளே இருந்தால் எத்தனையோ விதமான யூபிஐ இருக்குது. ஜிபேலேருந்து ஃபோன்பேலேருந்து எத்தனையோ. அப்போ எல்லா யூபிஐயுமே இந்த யூடியூப்பில் வந்து ஒர்க் ஆகும். யார் என்ன யூபிஐ மெத்தட் வச்சுருந்தாலும் அது வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி செஞ்சிடலாம். இப்போ வேறு கண்ட்ரியில் இருந்தால் நம்ம கார்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ மெத்தடில் இதே சேம் தான். உங்களோட ஃபோன் யூபிஐ மெத்தட்னா எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி பே பண்ணுவோமோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பே பண்ணிடலாம். இப்படி தான் 2 வகையிலையும் பே பண்ணணும். இன்னொன்று, இப்போ நீங்கள் என்னைக்கு டேட்டில் வாங்குறீங்களோ அந்த டேட்லேருந்து 30 டேஸ் அப்ளை ஆகும் அந்த மெம்பர்ஷிப்பு. இப்போ இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 199 ரூபாய்க்கு ஒன்று வாங்குறியே, ஜிபே பண்ணி வாங்குறிய அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி டேட் 27 அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் 27 வரையுமே அந்த 1 மந்த் கோர்ஸ் அந்த மெம்பர்ஷிப் வந்து வேல்யூவாக இருக்கும். அந்த 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து நம்ம உள்ளுக்குள்ள மெம்பர்ஷிப் வாங்கின உடனே மெம்பர்ஷிப்கான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தைச்ச ப்ளவுஸுகளை சென்ட் பண்ணலாம், இல்லையா உங்களோட டவுட்டுகளை வந்து நீங்கள் அதில் வந்து கேட்கலாம். எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். அந்த 1 மந்த்துக்குள்ளே எனக்கு 1 மந்த்துக்குள்ளே சாட்டிஸ்ஃபைட், நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அந்த 1 மந்த்து முடியலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களான்னு வரும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேணான்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துடலாம். அப்போ அதிலேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிரும். காசும் அதுக்கு பிறகு மணி வெட்டுப்படாது. இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன், இன்னும் 1 மாதம் 1 or 2 months எனக்கு வேணும், இன்னொரு மாதம் எனக்கு தேவை, இல்லை இந்த நான் ஸ்லோவில் நிறைய நாள் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, மெதுவாக தான் படிக்கிறேன்னா அது ஒட்டாவா. இப்போ நான் வேறு நாட்டில் இருக்கிறோம், அங்கேருந்து $2 போகுது, $1 போகுது, $3 போகுது அப்படின்னா அது ஒட்டாவா போய்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களோ அடுத்த நிமிஷமே அது கேன்சல் ஆகிரும். இவ்வளோ தான். அப்போ நீங்கள் வந்து யூடியூப்ங்கிறது எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ வந்து யாருக்கு தேவையோ உண்மையிலே லேர்ன் பண்ணணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நானே வந்து ஒவ்வொரு இதுலையும் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு 10,000 15,000 கொடுத்து மணி அவ்வளோ 10,000 15,000 கொடுத்துட்டு நான் லேர்ன் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக யூடியூப்பில் சொல்லி கொடுக்குறேன். இதுவுமே நான் மணிக்காக செய்ய இல்லை. நிறைய பேர் கண்டெக்ட் பண்ணேன். நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு சின்ன ஒரு ஏதாவது நம்மளுக்கு இருக்கணும் தானே, இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரீயாக சொல்லிட்டோம். ஒரு சின்ன இதுலேயுமே யூடியூப்பால் பாதி பணம் வந்து பிடிச்சிக்குவாங்க, நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது தான். அப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்குறோம் தானே, நீங்கள் டவுட் கேட்குறதுலாம் கிளியர் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சது என்ன விஷயம் எனக்கு ஷார்ட்டாக தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிறப்ப அதுக்காக தான் இது வச்சுருக்குறோம். அப்போ ஒரு ப்ளவுஸையுமே இவ்வளோ விலை கொடுத்து, அதுவுமே ஒவ்வொரு நிறைய சேனல்ஸில் வந்து ஆப் வழியால் நான் வந்து ஒவ்வொரு இது சைஸையும் ஒவ்வொரு டிசைனையுமே நான் வாங்கி பணம் கட்டி நான் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் செஞ்சு பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப இது சின்ன மணி தான். உங்களுக்கு ஒரு 200 ரூபா தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் 30 நாளுமே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் படிச்சுக்கிறலாம். திரும்ப எல்லா சைஸையுமே, ஒரு சைஸ் இல்லை. இப்போ அவங்க ஒரு 300 ரூபா வாங்குறாங்க, 400 ரூபா வாங்குறாங்கன்னா ஒரு சைஸ் தான் உங்களுக்கு காட்டுவாங்க. இது எல்லா வகையான சைஸுமே எல்லா வகையான கேட்டகிரியுமே ப்ளவுஸில் உள்ள கேட்டகிரியுமே வேரியேஷனையுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுதான் அந்த மெம்பர்ஷிப்புக்கான உங்களுக்கு கேட்ட விளக்கம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலுமே தையலை இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இப்போ நானுமே பெரிய முறையாக போய் எங்கேயும் படிக்க இல்லை, அனுபவ படிப்பு தான். கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக தான் நிறைய பணம் கட்டி கொஞ்சம் தான், அதாவது ஒரு பார்ட் ப்ளவுஸுகள் தான் எடுத்து செஞ்சுருக்கேன். ஆனால் பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக ஒரு ஃபார்முலா வாய்ஸ் வச்சு செய்யலாம். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செய்கிறது நம்ம மெத்தட் இல்லை. நம்ம வந்து ஒரு ஃபார்முலா, ஒன்று அப்பர் செஸ்ட் இருந்தால் போதும், இல்லை மிடில் செஸ்ட் வேணுனாலும் மிடில் செஸ்ட் எடுத்துகிட்டு எப்படி செய்யலாம், ஃபார்முலா வைஸ் பிரகாரம் எப்படி செய்யலாம், ஈஸியாக 4-5 மெத்தட், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மெத்தடில் செய்கிறாங்க. நான் பணங்கட்டி படித்த இடத்துல யாருமே சேம் மெத்தட் சொல்லி கொடுக்கல, இவங்க சொல்லி கொடுக்குறது அப்படி ஒவ்வொருத்தரும். இப்போ அதே மாதிரி நம்மளும் லேர்ன் பண்ணுறவங்களும் நான் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன்னா அதையே ஐயோ இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வேரியேஷன் மெத்தட் இருக்குது. அப்போ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது, இந்த மெத்தடில் செஞ்சால் என்னால் ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ண முடியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஒரு சின்ன 200 ரூபா ஒரு நம்ம எவ்வளவோ வெளியில் போனால் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ நான் வெளியில் போனால் எவ்வளோ சாப்பிட்டு செலவழிச்சு ட்ரெஸ் வாங்கி எவ்வளோ ஒரு 200 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டேன்னு சொன்னால் 199 ரூபா பே பண்ணி 1 மந்த் நீங்கள் வாங்கிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சுக்கிறலாம். அப்படிங்கிறத நம்மளோட கான்செப்ட். அதனால் இந்த மெம்பர்ஷிப் இப்படி தான் நீங்கள் வாங்கணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணாவே ஒட்டோவா எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட், கார்டு பேமெண்ட்டா யூபிஐ பேமெண்ட்டான்னு செட் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தவங்க ஒருத்தவங்க திரும்ப கேட்டதுனால சொல்கிறேன், கண்டிப்பாக அங்கே வந்து யூபிஐ பேமெண்ட் இல்லை ஸ்ரீலங்காவில். அப்போ நம்ம வந்து கார்டு பேமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நம்மளோட டெபிட் கார்டை வச்சுட்டு நீங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு அதில் காட்டுற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு 1 மந்த் வாங்கி பாருங்கள். அந்த 1 மந்த்லேயே எனக்கு சாட்டிஸ்ஃபைனா நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து காசு போகாது. நீங்கள் இல்லை திரும்ப கண்டினியூ பண்ணினா மட்டும்தான் அது போய்கிட்டு இருக்கும். இப்படி தான் மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி செய்யணும். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தையலில் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறட்டும். தேங்க்யூ.